யோசிக்காதீங்க பாலா. நீங்களும் நானும் ஒண்ணு சேர்த்துக்கு இது ஒண்ணுதான் வழி. அம்மாவை நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு தாலி கட்டுங்க ப்ளீஸ். முடியாது வித்யா. நீங்க வாடகைக்கு வீடு பார்த்தப்பவே இனிமே என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்க நான் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி உங்க இஷ்டத்துக்கு ஆறிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் தலையாடுறது நான் ஒன்றும் பொம்மை இல்ல, மனுஷன். கல்யாணம்ன்றது நீங்க மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல, நாம ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். மோர் ஓவர், இது என்னோட வாழ்க்கை, இங்க என்னோட முடிவும் முக்கியம். உங்க அவசரத்துக்கு நான் தாலி கட்ட முடியாது. பாலா, நீங்க சொல்றதுலாம் ஓகே தான் பாலா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க பாலா. உங்க சூழ்நிலை என்ன மாறுதாலும் I don't care. இந்த கல்யாணம் இப்போ நடக்காது வித்யா. பாய். நில்லுங்க பாலா. என்ன? நீங்க மட்டும் இப்ப என் கழுத்துல தாலி கட்டல நான் செத்துருவன் மாட்டீங்களா? ஓகே ஃபைன். உங்களோட சேர்ந்து நானே வாழ்க்கை முடிச்சுக்கிறேன். என்ன விஷம் குடிக்கலாமா இல்ல நான் போய் கயிறு வாங்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாமா? என்ன பாக்குறீங்க? நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் வித்யா. இப்படி எல்லா பக்கமும் டார்ச்சர் அனுபவிக்கிறத விட நிம்மதியா செத்து போயிடலாங்க. எப்படி சாவலாம் சொல்லுங்க? ஐ அம் ரெடி. வாங்க பாலா. இப்படி ஒன்னா சாகிறதுக்காகவே இவ்வளவு நாளா உங்களை காதலிச்சேன். சொல்லுங்க. ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியா வெயிட் பண்ணுங்க. இப்பவே கல்யாணம் நடந்தாகணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த முடிவை ஏத்துக்க முடியலன்னா உங்க கூடவே சாவறதுக்கு நான் ரெடி. ஐயோ பாலா, செல்வா சுதா இங்க வராங்க. ரொம்ப நல்லது. அப்ப நான் கிளம்புறேன். பாய். இந்த தாலியை தூக்கி மரத்துல போட்டு போங்க. மாமா தான் இந்த விஷயத்த சொல்லி கோயிலுக்கு வர சொன்னாரு. வித்யாவுக்கு கல்யாணம் ஆக போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மாமா என்னாச்சு? ஆதவனிங்க அவன் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையா அவசரமா கிளம்பி போயிட்டான்ப்பா. அப்படியா? உங்ககிட்ட எல்லாம் சாரி சொல்ல சொன்னான். பரவாயில்ல மாமா, இதுல என்ன இருக்கு? அர்ஜென்ட்டான ஒர்க்குனா போய் தான் ஆகணும். வித்யா, நீ இங்க என்ன பண்ற? உன் ஃப்ரெண்டு கல்யாணம் இந்த கோயில்ல தான் நடக்குதா? அந்த பேச்சை விடுங்கம்மா. அருணும் நீங்களே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? எதுக்குமா இதெல்லாம்? வித்யா வித்யா, கோவப்படாத. ஒரு நிமிஷம். நீ உங்க கூட பேசிட்டு இத வந்துரு. வித்யா இங்க வா. வா. இங்க பாரு வித்யா, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அததான் நானும் அருணும் செஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு புரியலமா. அது இந்த குடும்பத்தையும் மாப்பிள்ளையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்களே தேடினாலும் இப்படி ஒரு இடம் உனக்கு கிடைக்காது. அதான் நாங்க இவங்க கூட சம்பந்தம் பேசி தட்டையும் மாத்திக்கிட்டோம்மா. தட்டை மாத்திக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எந்த காலத்திலயும் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒருத்தரை விரும்புறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க இதை செஞ்சிருக்கவே கூடாதுமா. உன் விருப்பத்தை மீறி போகணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. இந்த கல்யாணமாவது நீ ஆசைப்பட்டபடி நடக்கணும்னு நான் சம்மதிச்சேன். ஆனா அவர் பக்கத்துல இருந்து எந்த பதிலும் வரலையே. நீயும் அவரை கூட்டிட்டே வரமாட்டேங்கிறியம்மா. அவருக்கு இதுல விருப்பம் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அவருக்கு விருப்பம் இல்லாம நீயே ஒரு நாடகம் போடுறேன்னு எனக்கு தோணுது. நான் எதுக்குமா நாடகம் போடணும்? உனக்கு இன்னொரு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, காலம் முழுக்க இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்ட. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் நீ ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, நான் அவரை லவ் பண்றது நிஜம். இந்த ஆளை பார்த்து பிரச்சனை இல்லை. வித்யாக்கா, அம்மா. அப்படின்னா அவரை நேர்ல வந்து பேச சொல்லுமா. அது நடக்காத வரைக்கும் நான் இதை எப்படி நம்புறது? இப்ப என்னம்மா, அவர் உங்ககிட்ட வந்து நான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? இப்பவே அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன்.